தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பில்லை. டிசம்பர் 10 வரை மிதமான மழையே பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மாநில கல்லூரியில் 21 கோடியில் விடுதிகள் திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மழை காரணமாக மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்ட மக்கள் வெளியேற்றப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS புகார். இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்கான அனைத்து தேவைகளும் தடையின்றி கிடைக்க திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பம் மீது OPS உள்ளிட்டோரின் கருத்துக்களை கேட்க வேண்டும். 4 வாரத்தில் முடிவெடுக்கவும் உயர்நீதிமன்றம் ஆணை. கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் முகத்வாரத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 32 எருமை மாடுகள். வீடியோ ஆதாரம் இருந்தும் புகாரை காவல்துறையினர் ஏற்க மறுப்பதாக உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. வெள்ளம் அதிகம் பாதித்த பகுதிகளில் அரையாண்டு தேர்வு எழுத முடியாத நிலை இருந்தால் ஜனவரியில் தேர்வு. மற்ற பகுதிகளில் திட்டமிட்டபடி வரும் 9ஆம் தேதி தேர்வு தொடங்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ, எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகமான பாதிப்பு இருக்கின்றது, அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை இருக்கின்றதோ, ஒரு எக்ஸாமோ 2 எக்ஸாமோ எழுத முடியாமல் போனது என்று சொன்னால் அதுவும் சேர்த்து ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் எதெல்லாம் விடுபட்டு போன ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, விடுபட்டு போன தியரட்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அது ஜனவரி மாதம் நடத்தப்படும். உத்தரப்பிரதேசத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு செல்ல முயன்ற ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டதால் டெல்லி திரும்பினார். பஞ்சாப் பொற்கோயிலில் முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதலை நோக்கி துப்பாக்கிச் சூடு. பாதுகாவலர்கள் தடுத்ததால் உயிர் தப்பினார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் சிறுவனை கடித்து குதறிய தெருநாய். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து மீட்ட அக்கம் பக்கத்தினர். இயல்பு நிலைக்கு திரும்பும் விழுப்புரம் மாவட்டத்தில் நிவாரணப் பணிகள் தீவிரம். பாதிக்கப்பட்டோருக்கு உணவு தயாரிக்கும் பகுதியை ஆய்வு செய்த கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன். கடலூரில் வெள்ளம் சூழ்ந்த வீட்டில் காருக்குள் பதுங்கிய 5 அடி நீள நல்ல பாம்பு. போராடி மீட்ட பாம்பு பிடி வீரர். ராணிப்பேட்டை நெமிலி அருகே வெள்ளத்தில் பைக்குடன் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞர். கயிறு கட்டி பத்திரமாக மீட்ட மக்கள். விழுப்புரம் கடலூரில் உள்ள நிவாரண முகாம்களில் 22,000 பேர் தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கல். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் 1460 வீடுகள் கனமழையால் சேதமடைந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை. சென்னையில் 6 மாதங்களில் 41 புதிய குளங்களை உருவாக்கிய மாநகராட்சி. விருகம்பாக்கத்தில் வக்பு வாரியத்திற்கு சொந்தமான 3 ஏக்கர் இடத்திலும் புதிய குளம். ரயில் டிக்கெட் மானியமாக மட்டும் மக்களுக்கு 100 ரூபாய்க்கு 46 ரூபாய் தரப்படுகிறது. ஆண்டுதோறும் மானியத்தால் சுமார் 57,000 கோடி அரசுக்கு செலவு எனவும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தகவல். कोई पैसेंजर सर्विस को ऑपरेट करने की कॉस्ट 100 रुपए है
तो उसमें टिकट का प्राइस मात्र 54 रुपये रखा गया, यानी 46% सब्सिडी सभी को दी जा रही है। कोई पैसेंजर सर्विस ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சற்று நேரத்தில் விண்ணில் பாய்கிறது PSLV C-59 ராக்கெட். சூரிய ஆய்வுக்கான ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் 2 விண்கலன்களை அனுப்புகிறது இஸ்ரோ. தொடர் மழையை அடுத்து காவிரியில் பெருக்கெடுக்கும் வெள்ளம். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் யாரும் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து பல இடங்களில் பாஜக போராட்டம். கோவையில் எச் ராஜா, சென்னையில் தமிழிசை கைது. உயர்ரக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாக புகார். நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் உட்பட 7 பேர் கைது. மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சராகிறார் பாஜகவின் தேவேந்திர பட்னவிஸ். நாளை பதவியேற்பு விழாவிற்கு ஏற்பாடு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலச்சரிவில் உயிரிழந்த 7 பேரின் உடல்களும் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெய்த கனமழையில் திருவண்ணாமலை தீப மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக வஉசி நகரில் 7 பேர் வீட்டின் மீது நிலச்சரிவானது ஏற்பட்டது. அதில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நேற்றுதான் இறுதியாக அனைவரது உடல்களும் எடுக்கப்பட்ட நிலையில் இன்று அவர்களது இறுதி சடங்கு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரே தெரு ஒரே வீட்டில் 5 பேருக்கு மேல் உயிரிழந்திருக்கிறார்கள். அனைவரது உடலும் ஒரே வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டது என்ற ஒரு துயர சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த இறுதி ஊர்வலமானது தற்போது நடைபெற்று முடிந்து தற்போது இந்த இறுதி சடங்கு நிகழ்வுகள் ஒரே இடத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் 5 பேர் சிறார்கள், ஒன்றாக விளையாடி கொண்டிருந்த சிறார்கள் ஒரே நேரத்தில் உயிரிழந்தார்கள். அவர்களுடைய சடலமும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டு தற்போது அந்த இறுதி சடங்கு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் 3 நாள் போராட்டத்திற்கு பிறகு பெரும் பாறைகள், செயற்தகுதி எல்லாத்தையும் NDRF மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் அனைவரும் இணைந்து உடல்களை மீட்ட நிலையில் அனைவரது உடலும் ஒன்றாக தற்போது இந்த தகனம் செய்யப்படும் நிகழ்வுதான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.